அம்பலம் வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனு கோர்வங்கிருந்தவள் வாளி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவனறி காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புகின்ற விநாயகப் பெருமானுடைய முதற்கண் வணங்கி அடியேனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருட்கவி விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் தெய்வீக திருவருளோடு முருகப்பெருமானுடைய திருமூர்த்தங்களுடைய சிறப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு அருணாரூட மூர்த்தம் அல்லது அஜபாகன மூர்த்தம் என்ற அந்த மூர்த்தத்தினுடைய சிறப்புகளை கூறி இடையிலே நிறுத்தி இருந்தோம். அந்த இடத்திலே இருந்து பெருமானுடைய திருவருளோடு இன்றைய தினம் தொடர்கின்றோம். நண்பர்களே, நாரத பெருமான் உலக நன்மைக்காக யாகம் செய்து மந்திரங்கள் அக்ஷரங்கள் பொருள் பிழைத்ததால் யாகத்திலே இருந்து செந்நிற ஆட்டுக்கடா வந்து எல்லாரையும் முறைத்து பார்த்ததாக கூறியிருந்து நிறைவு செய்திருந்தோம். ஆகவே அந்த ஆட்டுக்கடாவினுடைய பார்வை இந்த அங்கே இருந்த அந்தன சிரேஷ்டர்கள் பெரிய மகான்கள் ரிஷிகள் எல்லாரையும் பார்த்து, எங்கள் முன்னோர்களை எல்லாம் நீங்கள் யாகத்தில் பலி கொடுத்த நீங்கள் உங்களை எல்லாம் இன்றைக்கு துவசம் பண்ணுகிறேன் பாரி என்ற மாதிரி அந்த ஆட்டுக்கடாவினுடைய பார்வை இருந்தது. ஏனென்றால் அது அனல் பறக்கின்ற பார்வை. ஆகவே இந்த விஷயம் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், அது முந்தின காலங்களிலே ஒரு மன்னன் 8 திக்குகளுக்கும் 8 திக்குகளுக்கும் தன்னுடைய குதிரையை, ராஜாவினுடைய குதிரையை விடுவானாம். விட்டுவிட்டு அவன் திக்விஜயம் செய்வான். அந்த திக்விஜயம் செய்கின்ற போது அங்கே பல மன்னர்களை எதிர்க்க வேண்டி வரும். அந்த எதிர்ப்பிலே எப்படி செய்வார்கள் என்றால், எதிர்த்து சண்டை போடுபவர்களை வெட்டி வீழ்த்தி விடுவார்கள். அவர்களுக்கு வீர சொர்க்கத்தை கொடுத்து விடுவார்கள். சில பேர் அந்த மன்னனை வெல்ல முடியாது என்று கருதினால் அந்த குதிரையிலே தொடமாட்டார்கள். குதிரையிலே தொட்டால், குதிரையை பிடித்தால் சண்டைக்கு தயார் என்றது அர்த்தம். குதிரையில தொடாமல் தாம்பாளங்களிலே பரிசு பொருட்களை எல்லாம் வைத்து வந்து அந்த ராஜாவை பணிந்து, நாங்கள் சண்டைக்கு வரையில உங்களை பணிகின்றோம், உங்களுக்கு கப்பம் செலுத்தி உங்களுடைய ஆணையை ஏற்று அதற்கு கீழே ஆட்சி செய்வதற்கு நாங்கள் தயார் என்று கூறுவார்கள். அப்ப மன்னன் சரி அப்படியே செய்ய என்று சொல்வார்கள். அப்ப சில பேர் ஒரு கட்டம் மட்டும் யுத்தம் செய்து போட்டு 7வது கட்டத்திலே பணிந்து கொள்வார்கள். இது குப்தர் காலத்திலே சிறப்பாக இருந்த ஒரு முறைமை. சமுத்திரகுப்தனுடைய திக்விஜயம் பற்றி அலகாபாத் மெய்கீர்த்தி சாசனம் கூறுகிற போது சிறப்பாக கூறியது. அலகாபாத் மெய்கீர்த்தி சாசனம், மெய்கீர்த்தி என்றால் உண்மை விஷயத்தை நேரடியாக மக்கள் பார்வைக்கு வைத்து பொறிப்பது. அதனுடைய ஒரு பக்கத்திலே அசோகனுடைய தர்ம விஷயம் இருக்கிறது. அசோக சக்கரவர்த்தி யுத்தத்தை விடுத்து கலிங்கப்போருக்கு பிறகு இந்த யுத்தம் பொல்லாத கொடுமையானது, பல உயிர்களை அழிக்கின்ற ஒன்று, யுத்தத்திலே ஈடுபடக்கூடாது என்று கருதி அவன் தர்மத்தை பரப்புவதற்காக பௌத்த கொள்கைகளை உலகமெங்கும் பரப்பினான் மகாமாத்திர்களூடாக. அப்படி மகாமாத்திர்களூடாக அவன் பரப்புகிற போது அது தர்ம விஷயம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு எதிர்மாறாக மற்ற பக்கத்திலே இருப்பது சமுத்திரகுப்தனுடைய திக்விஜயம். இந்த சமுத்திரகுப்தனுடைய திக்விஜயத்திலே கிரகண மோட்ச அனுக்கிரக கோட்பாடு பயன்படுத்தப்பட்டது என்பதை அந்த கல்வெட்டு கூறுகிறது. கிரகண மோட்ச அனுகிரகம். கிரகணம் என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சியடைய முந்தின காலத்திலேயே எங்களுடைய முன்னோர்கள் ரிஷிகள் மகான்கள் சரியாக கணித்து
சோதிட முறைப்படி வானவியல் முறைப்படி கணித்து எப்ப கிரகணம் நடைபெறும் என்பதை முன்பே சொல்லிவிடுவார்கள். சரியாக அந்த நாளத்திலே கிரகணம் நடக்கும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். எவ்வளவு மிகச்சிறந்த விஞ்ஞானத்தை அந்த காலத்திலே விஞ்ஞானத்துக்குள்ளாக கண்டுபிடித்தார்கள் எங்களுடைய முன்னாள் வாக்பட்டர், ஆரியப்பட்டர், வாக்மிகரர், நிறைய பேர் இருந்தார்கள். ஆகவே இந்த பெரியவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்கிற காலம் இந்த காலம். அந்த கிரகணம் என்பது போல, கிரகணம் என்றால் மறைத்தல் என்பது பொருள். அந்த மறைத்தல் என்ற கிரகண கோட்பாடு மாதிரி இந்த மன்னன் திக்விஜயத்துக்கு குதிரைகளை அனுப்புகிற போது பல பேரை வென்று அவர்களுடைய ராட்சியத்தை எல்லாம் தன்னுடைய ராட்சியத்துக்குள்ளே இழுத்து இணைச்சு கொள்வான், மறைத்து கொள்வான். அது கிரகணம், மறைத்தல். கிரகணம் மோட்சம். கடைசி வரையும் விடமாட்டம் என்று சண்டைப்படுபவர்களுக்கு வாளால் வெட்டி வீர சொர்க்கத்தை கொடுத்து விடுவான், மோட்சத்தை கொடுத்துருன்னு சொல்றான். அதாவது மோட்ச கோட்பாடு. கிரகண மோட்ச அனுகிரகம். வந்து தன்னை பணிந்து சண்டைப்பட முடியாது, கப்பம் செலுத்தி ஆட்சி செய்வதற்கு நான் தயார் என்று சொல்பவர்களுக்கு அனுக்கிரகம் புரிவான் மன்னன். இந்த கிரகண மோட்ச அனுக்கிரக கோட்பாடு மிகச் சிறப்பாக பயன்படுத்திய ஒரு மன்னர்களாக குப்தர்கள் விளங்கினார்கள். அதிலே மிக பிரதானமாக நாங்கள் சொல்லக்கூடிய சமுத்திரகுப்தன். அவன் தென்னிந்தியா வரை படையெடுப்பு மேற்கொண்டு வட இந்தியா எல்லாவற்றையும் வெற்றி கொண்டவன். அப்ப இந்த கோட்பாடுகளின் போது இந்த குதிரையை மன்னன் விடுவான். இந்த 8 திக்குகளும் குதிரைகளை நகர்த்தி எல்லா வெற்றிகளும் நிறைவு பெற்ற பின்பு தேவர்கள், இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமான தேவர்களுக்காக இந்த அஸ்வமேத யாகத்தை செய்து, அஸ்வமேத யாகத்திலே தன்னுடைய குதிரையை கொடுப்பார்னு சொல்ல. அப்ப இப்படியெல்லாம் அந்த காலத்திலே யாகங்கள் நடந்திருக்கு. மன்னர்களுடைய வெற்றிக்காகவும் அவருடைய புகழுக்காகவும் வெற்றிக்கெல்லாம் தேவர்கள் இறைவன் காரணம் என்று இறைவனுக்கு கொடுத்தது. ஆனால் அது ஒரு வகையிலே பார்க்கிற போது பலி போன்ற நிகழ்வுதான். அப்படி பலி கொடுத்த எல்லாரையும் பழி வாங்குவது போல இருந்ததாம் இந்த ஆட்டுக்கிடா வந்த மாதிரி. அது காலை தூக்கி அடித்தது, தலையை ஆட்டியது, கொம்பை மண்ணிலே குத்தி பெரிய அட்டகாசம் எல்லாம் விட்டது. யாருமே எதிர்பார்க்காமல் இருக்கிற அந்த நேரத்திலே எல்லாரையும் இடித்து துவஜம் பண்ணியது. பல பேருக்கு கைகாலை முறித்தெறிந்தது. தன் கொம்புகளாலே கிழித்து பல பேருடைய குடலை புடுங்கி எறிந்தது. பல பேருடைய உயிரை எடுத்து விட்டது. இந்த ஆட்டுக்கிடாவினுடைய பயங்கரமான அட்டகாசத்தை பார்த்து திகைத்து அதை அடக்க முடியாத நிலையிலே பிரம்மதேவரிடம் ஓடினார்கள். பிரம்மதேவர் சொன்னார், இந்த ஆட்டுக்கிடா அக்னியிலே இருந்து தோன்றியது, அதுவும் மந்திரம் பிழைச்சதால் தோன்றியது, இதை என்னால் அடக்க முடியாது என்று அவர் கைவிரித்தார். காத்தல் கடவுளாகிய நாராயண பெருமானிடம் எல்லா அடியவர்களும் ஓடினார்கள். என்ன செய்கிறது? நாராயண பெருமான் தானே காத்தல் கடவுள், உலகத்தை காக்கின்ற பெருமான். இந்த தொழில்களிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில் காத்தல் தொழில். படைத்தல் யாரும் இலகுவாக செய்யலாம், ஆனால் படைத்ததை காப்பது என்பது ரொம்ப கஷ்டமானது. அந்த பயங்கரமான கஷ்டமான தொழிலை ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அவரிடம் ஓடினார்கள். நாராயணரும் தன் சக்தியால் பார்த்தார், இந்த அஜத்தை ஆட்டை அடக்க முடியாது. யாகத்தில் இருந்து தோன்றியது, சக்தி படைத்தது. ஆகவே அவரும் கைவிரித்த நிலத்திலே ருத்ரர்களும் எதுவும் செய்ய முடியவில்லை. ருத்ரர்களும் சொன்னார்கள், நாங்கள் சிவனுடைய அம்சமாக இருந்தாலும் இந்த ஆட்டுக்கிடாவை அடக்க முடியாது, இது பயங்கரமான சக்தி படைத்தது போன்றிருக்கிறது, பல பேரை நாசம் பண்ணி உலகத்தையே நடுநடுங்க பண்ணி கொண்டிருக்கிறது என்று. அப்ப இந்த ஆட்டுக்கடை சத்தியலோகம் போனது, வைகுண்டம் போனது, எல்லா உலகங்களும், இந்திரலோகம் போனது, இந்திராய தேவர்கள் எல்லாரும் ஓட்டம் பிடித்தார்கள். எல்லா உலகங்களும் சுத்தி அடித்து பல பேருடைய உயிரை எடுத்து மிக பயங்கரமான அட்டகாசம் புரிந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்டுக்கடா. ஆகவே இந்த ஆட்டுக்கடாவை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் எல்லோரும் இனி கடைசி கட்டம் கைலியங்கிரிக்குத்தானே போக வேண்டும். எங்கள் சைவ சமயத்தினுடைய பரமபதியாகி சிவனாரிடம் சரணடைந்து அவரிடம் தப்பித்துக் கொள்ளுவோம் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால் கைலியங்கிரியை நோக்கி ஓடுகிறார்கள். அப்படி கைலியங்கிரியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற போது இந்த கைலாயத்திலே வாசலிலே முன்னுக்கு பாலமுருகப் பெருமான் திருவிளையாடல்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். சிவனும் பார்வதியும் சரவண பொய்கையிலே உத்பவமான முருகப்பெருமானை சக்தி அணைத்து அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து கைலியங்கிரியிலே வைத்திருக்கிறார்கள்.
கைலாயத்திலே லக்கத்தொன்பது வீரர்களுடன் வீரபாகுதேவர், வீரமார்த்தாண்டர், வீரபுரீஸ்வரர், அவங்க 9 தம்பிமார். அந்த 9 தம்பிமாரோடு முருகப்பெருமான் அற்புதமான திருவிளையாடல்களை எல்லாம் அந்த கைலேயங்கிரி வாசல்லே புரிந்து கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் அவர் யானையில் ஏறுவார், அப்படி குத்துக்கரணம் அடிப்பார். தம்பிமார் எத்தனையோ விளையாட்டு காட்டுவார்கள். அவர்களுடைய விளையாட்டுக்களை ஒரு அளவிலே வர்ணிக்க முடியாது. அப்படி சொல்லுவார்கள். சிறு பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிற போது அவருடைய விவேகம், எதிர்கால விவேகம் தெரியும். அற்புதமாக அந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். தற்காலத்திலே கல்வியலாளர்கள் சொல்லுகிறார்கள், பிள்ளைகள் சின்னல்லே அவர்களை பல விஷயங்களை நாங்கள் தடுக்கக்கூடாது சின்ன வயசுல. ஏன்னா அவர்களுடைய இடம் அந்த ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் கிரியேட்டிவ், ஆக்க சிந்தனைகள் வளரக்கூடிய வகையிலே நாங்கள் விட வேண்டும். ஆகவே இந்த பிள்ளைகள் சின்னல்ல பெரிய விளையாட்டெல்லாம் விடுவார்கள். மண் விளையாட்டு விடுவார்கள், குதிப்பார்கள், ஆடுவார்கள், ஓடுவார்கள். அவர்கள் பாதுகாப்பை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய இந்த ஆக்க சிந்தனைகள் வளர்வதற்குரிய வாய்ப்புகளை நாங்கள் விட வேண்டும். அங்கே முருகப்பெருமான் லக்கத்தொன்பது வீரர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த கைலேயங்கிரியை நோக்கி ஓடிக்கொண்டு நாரதர் தலைமையில் எல்லாரும் ஓடுறார்கள். இந்த ஆட்டுக்களா எல்லாரும் துவசம் பண்ணி கொண்டு வருது. ஓடிய போது அங்கே முனிவர்கள் யோசித்தார்கள், சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. சிவபெருமானே உலகத்தின் நன்மைக்காக சூராதி சூரர்களை அடக்குவதற்காக, தேவர்களை சிறை மீட்பதற்காக கந்தப்பெருமானை தோற்றுவித்திருக்கிறார். ஆகவே கந்தப்பெருமான் வேறு, சிவன் வேறு அல்ல. சிவனே முருகன், முருகனே சிவன் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் கைலேயங்கிரிக்கு சிவபெருமானிடம் தஞ்சமடைவதற்கு ஓடுகின்ற அந்த நினைப்பை விடுத்து, கந்தப்பெருமானுடைய அந்த பூ போன்ற திருவடிகளிலே கிண்கிணி சதங்கை கொஞ்ச திருவிளையாடல் புரிந்து கொண்டிருக்க முருகப்பெருமானுடைய திருப்பொற்பாதங்களிலே சென்று புத்தண்டு விழுந்தார்கள். அழகாக கந்த புராணம் இதை சொல்லும். நன்னினர்க்கினியாயோலம் ஞானநாயகனே ஓலம் பண்ணவர்க்கிறையே யோலம் பரஞ்சுடர் முதலேயோலம் எண்ணுதற்கரியாயோலம் யாவையும் படைத்தாயோலம் கண்ணுதற்கடவுளே ஓலம் ஓலம் கண்ணுதற்கடவுளே ஓலம் 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 என்று கொன்று போய் முருகனுடைய பாதத்திலே விழுகிறார்கள். சுவாமி, எத்தனையோ பேருடைய குடலை புடுங்கி எறிந்து விட்டது, கைகாலை முறித்து விட்டது, எத்தனையோ பேரை அழித்து விட்டது. இந்த ஆட்டுக்கடாவை நீங்கள் தான் அடக்க வேண்டும். தேவர்கள் தேவே ஓலம் சிறந்த சிற்பரனே ஓலம் மேவலர்க்கிடியே ஓலம் வேற்படை விமலா ஓலம் ஆவலர்க்கிளியாயோலம் பரஞ்சுடர் முதலே ஓலம் யாவையும் படைத்தாய் ஓலம் ஓலம். தேவர்கள் தேவை நீதானப்பா, தேவர்கள் தேவை ஓலம் சிறந்த சிற்பரனே, உன்னை போல அதி தீரமான அற்புதமான பிள்ளை சிறந்த சிற்பரனே ஓலம் மேவலர்க்கிடியே ஓலம். துன்பம் செய்வோர்களுக்கெல்லாம் இடியேறு தாக்குவது போல நீ வேட்படை கொண்டிருக்கிறாய். வேட்படை கையிலே கொண்ட பெருமானே ஓலம், ஞான நாயகன் ஞானத்தின் வடிவானவனே ஓலம், உன் திருவடிகளே சரணம் என்று சொல்லி ஓடிப்போய் கந்தப்பெருமானுடைய திருப்பொற்பாதங்களிலே விழுந்து வணங்குகிறார். முருகப்பெருமான் தம்பிமார் ஓடி வந்து சூழ்ந்திருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த அண்ணன் நிக்கைகளே இப்படி தம்பிமாரை உடையவன் படைக்கஞ்சான் என்று சொல்லுவார். முருகப்பெருமானுக்கு வீரமும் தீரமும் விவேகமும் அற்புதமும் கொண்டு 9 தம்பிமார். அதுக்குள்ளே தலைமை தம்பி வீரபாகுதேவர். அவர் ஒரு ஆளே போகும் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறது. அதே போல ஏனையவர்கள். அதான் எனக்கு குரு ஒரு பாட்டு அருக்கவி விநாசித்தம்பி புலவர் அவர்கள் எனக்கு ஒரு நாள் இந்த பாட்டெழி தருகிற போது, மாஸ்டர் இந்த பாட்டை சொல்லித்தான் நீங்கள் சொற்பொழிவு செய்ய வேண்டும் என்று அருளானை பிறப்பித்தார். இப்போ முதலாவது பாட்டை தருகிற போது, அதான் நான் ஒவ்வொரு நாளும் பாடி பாடி இந்த உரியரங்குகளை செய்வேன். வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளிமுகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனுக்கு ஊர்வங்கிருந்தவள் வாலி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. இதை அவர் எப்போதும் படித்துத்தான் சொற்பொழிவு செய்வார். அந்த பாட்டை எழுதி தந்தார். அந்த பாட்டு இப்போவும் நான் அவருடைய கைப்பட எழுதியது வைத்திருக்கிறேன். இந்த பாட்டை எழுதி தந்துவிட்டு அவர் என்னை கேட்டார், மாஸ்டர் இதில் என்ன விசேஷம் இருக்கிறது? நான் யோசித்துக் கொண்டிருக்கிற போது சிரித்து விட்டு சொன்னார், எல்லா தெய்வமும் வருகிறது பாருங்கள். வேளமுகத்தனை விநாயகர், வேலனை பெற்றவள் வேலன், பெற்றவள் சக்தி, வேலனை பெற்றவள்,
ஆளிமுகுந்தன் நாராயணப் பெருமான், அன்பு சகோதரி திரும்ப அம்பாள், அன்பு சகோதரி ஊழி முதல்வன் சிவபெருமான், ஊழி முதல்வனுக்கு ஓர்வங்கிருந்தவள் மீண்டும் சக்தி, வாளி சிவசக்தி மலர்பதம், அந்த அம்பாளுடைய திருவருட் பாதம் நமஸ்காரம். அப்ப 3 நிலையிலே சக்தியை கொண்டு வருகிறார். அந்த 3 நிலையில் எல்லா தெய்வங்களும் பிள்ளையார், முருகன், சிவன், நாராயணப் பெருமான் எல்லா தெய்வங்களையும் கொண்டு வருகிற அதே நேரம் 3 முறை சக்தியினுடைய அம்சத்தை சொல்லுகிற போது அங்கே சரஸ்வதி, மகாலட்சுமி, துர்க்கை அத்தனை சக்திகளும் அங்கே வந்து போகும். அதுக்கு பிறகு இந்த பாட்டை எழுதி தந்தார். குருநாதருக்கு நீர் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பாட்டு படித்துத்தானே நீர் சொற்பொழிவு செய்ய வேண்டும். அதனை சொல்லுகிற போதுதான் அவர் அற்புதமாக அந்த பாட்டை தந்தார். அப்ப அந்த பாட்டு எது என்றால், தவனரை காட்டிடும் தற்பரன், பவவினை நீக்கிடும் தயாபரன், நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாத சேவடி. நவமணி நாயகி நல்கிய புத்திரன் என்று முருகப்பெருமானை சொல்லுகிற அதே நேரம் இந்த நவமணிகளிலே இருந்து தோன்றியவர்கள் தான் 9 தம்பிமார். இந்த பாட்டுக்குள்ளே ஒரு அற்புதம். நவமணிகள் மாணிக்கம், வைடூரியம், கோமேதகம், அந்த 9 நவமணிகள் அம்பாளாக தோன்றி அந்த அம்பாள்களில் இருந்து தோன்றியவர்கள் தான் இந்த 9 லக்கத்தொன்பது வீரர்கள். அவர் சக்தியும் அற்புதமும் மிக்கவர்கள். அவர்களை தலைமையாக எல்லாரையும் சூழ்ந்து கொண்டு தம்பி முருகப்பெருமான் இருப்பார். தம்பி மாரோடு சூழ்ந்து அண்ணன் முருகன். ஆகவே நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவார். தன் கைப்படவே இதை எழுதி தந்தார். அவர் அருக்கவி பக்கம் எழுதி போட்டு தந்தார். இந்த பாட்டு இப்போதும் இருக்கிறது. நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சொல்லுகிற போது அது ஒன்று இப்படியான 9 வகையான சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த அற்புதமான சக்தியினுடைய மகன் முருகப்பெருமான். அதே நேரம் நவமணிகள்ல இருந்து தோன்றிய வீரபாகு, வீரமார்த்தாண்ட, வீரபுரந்தர் அவர்கள் தலைமையிலான 9 தம்பிமார்களையும் கொண்டிருக்கிற பெருமான் என்ற ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், சூழ்ந்திருக்கிறார்கள். எல்லோரும் போய் விழுந்து கும்பிடுகிறார்கள், சுவாமி எங்களை காக்க வேண்டும். இப்படி இருக்கிற போது எல்லா உலகமும் சுத்தி சூழ்ந்து கொண்டு வந்த இந்த ஆட்டுக்கடா இங்கே ஒருதரையும் காணையில எங்க போனாங்கன்னு சொல்லி அது கைலேங்கிரியை நோக்கிய வந்து சொல்லுவார்கள். இறுதிக்காலம் வருகிற போது சில பேர் தாங்களாய தேடி அழிவிடத்துக்கு போய்விடுவார்கள். ஆணவமும் அகந்தையும் அகங்காரம் மமதையும் இருக்கின்றவர்களை ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு கடைசி காலம் வருகிற போது தாங்களே விதியை தேடிக் கொள்வார்கள். சத்தியலோகம், வைகுண்டம் எல்லாம் சென்ற இந்த ஆட்டுக்கடா, செந்நிற ஆட்டுக்கடா, யாகத்திலிருந்து தோன்றிய ஆட்டுக்கடா இப்போது எங்கே ஒருதரையும் காணையில் தேடி வந்தது. உடனே முருகப்பெருமான் சொன்னார், அங்கே இருந்த வீரபாகு தேவரிடம் சொன்னார், தம்பி நீ போய் இந்த ஆட்டுக்கடாவை பிடித்து கொண்டு வா. ஓடி வந்தவர்கள் எல்லாம் ஒரு முறை திகைத்தார்களாம். ஏனென்றால் எல்லாரையும் துவசம் பண்ணி போட்டு வந்துட்டு இந்த ஆட்டுக்கடா இதை போய் வீரபாகு தேவர் சென்று பிடிக்க போறாரு. வீரபாகு தேவர் அண்ணன் முருகப்பெருமானை 3 முறை வலம் வந்து, அந்த காலத்திலே எப்படி அண்ணன் தம்பி இருந்தார்கள் என்பதற்கு நல்ல விஷயம், 3 முறை வலம் வந்து விட்டு முருகனை வணங்கி போனார். எல்லாரையும் அட்டகாசம் பண்ணி வந்த ஆட்டுக்கடா வீரபாகு தேவர் கிட்டே ஒருக்கா அப்படி கம்பி எழுந்தது. ஆனால் அடுத்த கணம் அது ஒடுங்கி நின்றது. கொம்பிலே பிடிச்சு குறகுறன்னு இழுத்து கொண்டு வந்தார். வந்த உடனே முருகப்பெருமான் சொன்னார், சரி தேவர்களே, ரிஷிகளே, நாரதர்களே எல்லோரும் ஆட்டுக்கடா வந்து விட்டது, நீங்கள் உங்கள் இடங்களுக்கு போகலாம் என்று சொன்னார். அப்போது எல்லாரும் மீண்டும் முருகப்பெருமானை ஒரு முறை பார்த்து ஒரு வியப்போடு ஒரு ஐயத்தோடு நின்றார். சுவாமி திரும்ப ஆட்டுக்கடா துரத்தி கொண்டு வந்தா நாங்கள் என்ன செய்வது? அப்ப என்ன செய்வது என்று முருகப்பெருமான், சுவாமி நீங்கள் இதை வாகனமாக கொள்ள வேண்டும். உடனே முருகப்பெருமான் பாய்ஞ்சு ஏறி, வீரபாகு தேவர் பிடிச்சு வச்சிருந்த ஆட்டுக்கடாவிலே பாய்ந்து ஏறி அமர்ந்து கொண்டு அபேகரம் காட்டி, எல்லோருக்கும் அபேகரம் காட்டி வேலை பிடித்து அனுகிரகம் புரிந்தார். பூமாரி சுரிந்தது. தம்பிமார் சூழ்ந்திருக்கிறார்கள். சின்ன ஆட்டுக்கடா தன்னுடைய கொட்டம் அடங்கி நின்றது. இப்படி அந்த ஆட்டுக்கடாவிலே ஏறி அபேகரம் காட்டி வேல்பெருமான் காட்சி கொடுத்ததுதான் அருணாரூட மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆட்டுக்கடாவை வாகனமாக கொண்டபடியால் அஜவாகன மூர்த்தி என்றும் சொல்வார்கள். அக்கினியில இருந்து வந்தவர் முருகப்பெருமான். அக்னியில இருந்து தோன்றிய ஆட்டுக்கடாவையே வாகனமாக கொண்டதால் முருகப்பெருமானுக்கு அக்னிப்பூ என்ற ஒரு தெய்வீக திருநாமமும் இருக்கிறது. ஆகவே ஓம் அருணாரூட மூர்த்தியே நமக, ஓம் அஜவாகன மூர்த்தியே நமக,
ஓம் அக்னி பூவே நமக என்று அந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஆட்டுக்கடாவிலே சென்னூர் ஆட்டுக்கடாவில் இருக்கிற முருகப்பிராமனை பிரார்த்தனை பண்ணுகிற போது எல்லா நலன்களும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் இந்த மூர்த்தம். எந்த அடக்கப்படாத தீமைகளையும் அடக்கக்கூடிய ஒரு மூர்த்தம் இந்த மூர்த்தம். பேபிசாஜி பில்லிசூனியம் மாந்திரீகம் தீவினைகள் அத்தனையும் முருகப்பெருமான் ஆட்டுக்கடாவிலே ஏறிவிட்டால் அடங்கி போகும் என்று சொல்வார்கள். அவ்வளவுக்கு ரொம்ப சக்தி படைத்த மூர்த்தம். யாராவது எதிர்வினைகள் தீவினைகள் செய்தால் இந்த மூர்த்தத்தை நீங்க நமஸ்காரம் பண்ணி வழிபாடு செய்தால் அற்புதமாக அமையும். இந்த மூர்த்தம் உண்மையிலே சப்பர திருவிழாவுக்கு முன்னுக்கு வர வேண்டும் என்பது விதி. சில முருகன் கோவில்களிலே மாற்றி செய்கிறார்கள். சப்பரத்துக்கு அல்லது வேட்டைக்கு முன்னுக்கு இந்த மூர்த்தம் வரணும். அப்ப கஜவாகன மூர்த்தம், அதுக்கு பிறகு வேட்டை திருவிழா, அதுக்கு பிறகு சப்பரம், அதுக்கு பிறகு தேர். அப்ப அந்த ஆணவம் அடக்கப்படுகிற ஒரு அம்சம் உண்டாகும் என்பதை எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறி இந்த அளவிலே இந்த உரையரங்கை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம்.